இப்போ கூட அதற்குரிய மனிதர்கள் யாருன்னு எனக்கு தெரியாதில்லை. அவனை மனிதன்னே சொல்ல முடியாது, மிருகத்துக்கு ஈடானவர்கள் தான் சொல்லணும். யாருன்னு தெரிஞ்சும் கூட நான் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, 43 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய தந்தை தன்னுடைய சொந்த நிலத்தை, பூர்வீக நிலத்தை பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்ததுக்காக எங்கள் ஊர் தேரில் நான் கை வைக்க முடியாது. சொந்த அத்தை பையன் பச்சையாக திட்டி பட்டங்கட்டி, சொந்த அத்தை பையன் போடா வைப்பாங்க, திண்ணையில் உட்கார வைக்கிறான், வீட்டில் நடுக்கூடத்தில் வச்சு சோறு போடுறான், நீ எல்லாம் நீ அப்படி தான் இருக்க போகிற, இங்கே நிற்காத அப்படின்னு என்னை துரத்துவாங்க. அந்த வழியில் வந்தவன் இன்னும் அதே மனநிலையில் தான் நான் இருக்கேன். காரணம், தமிழ் மண்ணில் பிறந்தவன் இல்லை, எவனும் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை. பேருக்கு சாதி இருக்கலாம், ஆனால் ஒரு தாய் மக்கள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாற்றத்தை உறுதி செய்ய எவன் இந்த மண்ணில் கங்கணம் கட்டிட்டு நின்னாலும் அவன் அடியோடு வீழ்த்தப்பட வேண்டியவன் அப்படிங்கிறது தான்.